அன்பிற்கினிய ஆசிரியர் சொந்தங்களே, உங்கள் அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்பெஷல் டெட் எக்ஸாம் முடிஞ்சு அந்த கேஸ் கூட இன்னும் 1 மந்த் தள்ளி போயிடுச்சு. ஆகஸ்ட் 24 வரைக்கும் போயிடுச்சு. அது வந்து நம்ம வந்து இந்த எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்கில் வந்து கொள்கை முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்குது. அதை வந்து எப்படி எடுக்கிறது, அது எப்படி நீட் மார்க் கூட சேர்க்கறது அப்படிங்கிறதுல வந்து நிறைய சிக்கல்கள் இருக்குது. ஏன்னா வந்து எக்ஸ்பீரியன்ஸ் மார்க்குன்றது வேறு, டிஇடி எக்ஸாம் மார்க்குன்றது வேறு. ஸோ அதையும் இதையும் கொண்டு வந்து எப்படி மிங்கிள் பண்ணி பாஸ் மார்க் அனௌன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது சட்ட சிக்கல்கள் இருக்கலாம். அதனால தான் 1 மாதத்துக்கு பிறகும் இன்னும் முடிவெடுக்க முடியாமல் இன்னும் 1 மந்த் டைம் கேட்டிருக்கிறாங்க. ஹைகோர்ட்டு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இந்த மீன் டைமில் வந்து நமக்கு வந்து ஒரு செய்தி கிடைக்குது. என்ன செய்தி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், தற்போது எழுதியதன் கணினி வழியாக திருத்துப் பணி நிறைவடைந்தது. இப்போ டெட்டு முடித்தோம் இல்லையா, இதை வந்து கணினி வழி கரெக்ஷன் தான், OMR ஷீட் கரெக்ஷன் தானே, அது வந்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற செய்தி கிடைச்சிருக்கு. இது மோஸ்ட் ப்ராபப்ளி உண்மையானது தான். அதுக்கடுத்தது டிசம்பர் மாதத்திற்கான டெட் தகுதி தேர்வு வினாத்தாள் தயாரிப்பு நடைபெற்று வருகிறது. ஸோ இதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. பட் இதை பற்றி நம்ம அப்புறம் பேசலாம். இப்போ நம்ம இதை பற்றி தான் பேசணும். இதுதான் முக்கியமானது. தற்போது முடிஞ்ச எக்ஸாமோட பேப்பர் கரெக்ஷன் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கா? நிச்சயமாக வாய்ப்பு இருக்குது. அப்போ இதை வச்சு ஒரு சில கொஷின்ஸ் நம்மள்ட்ட நண்பர்கள் கேட்டிருந்தீங்க கமெண்ட் வழியாக. அப்போ நம்ம அப்ஜெக்ஷன் ட்ராக்லாம் பண்ணமே, அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணதுக்கு என்ன தான் இப்போ புண்ணியம்? இவங்க பேப்பரை கரெக்ஷன் பண்ணி முடிச்சிட்டாங்கன்னா நம்ம ஏன் அப்ஜெக்ஷன் ட்ராக்ஷன் அவ்வளோ பேர் பண்ணுறோம் அப்படின்னா, அதுவும் வந்து ப்ராசஸ் தாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி கரெக்ட் பண்ணி ஒவ்வொருத்தவங்களோட நேம்லையும் எவ்வளோ மதிப்பெண் அப்படின்றது ஆன்லைன்லேயே இருக்கும். இப்போ அப்ஜெக்ஷன் ட்ராக் பண்ணுறது என்ன பண்ணுவாங்க, அந்த குழு அமைக்கிறாங்க இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, பொறுமையாக அவங்களுக்கு இன்னும் கூட டைம் இருக்குது. நமக்கு ஒன் மந்த் வந்து ஹைகோர்ட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துறதுனால அவங்களுக்கு இன்னும் 1 மந்த் டைம் இருக்குது. பொறுமையாக உட்காந்து நம்ம அப்ஜெக்ட் பண்ண எல்லா கொஸ்டினையும் வந்து வெரிஃபை பண்ணுவாங்க. எல்லாத்தையும் வெரிஃபை பண்ணி முடிச்சுட்டு பெரும்பாலும் 95% என்ன பண்ணுவாங்க, அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க. ரொம்ப 5% ரொம்ப கம்மியான வினாக்கள் என்ன பண்ணுவாங்க, அது வந்து மேக்ஸ் சயின்ஸாக இருக்கலாம், இல்லை சோஷியலாக இருக்கலாம், நார்மல் சப்ஜெக்ட் எல்லாருக்கும் வரக்கூடிய தமிழ், இங்கிலீஷ் அண்டு சைக்காலஜி, சைல்டு சைக்காலஜி காமன் விஷயங்களாக இருக்கலாம். இதில் என்னென்ன கொஸ்டின்லாம் வந்து அக்செப்ட் பண்ணுற மாதிரி இருக்கோ அதை மட்டும் அக்செப்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவாங்க, அது யாராருக்கெல்லாம் அதனால் கெயின் ஆகுறாங்களோ அதை திரும்ப சரியான விஷயங்களை திரும்பவும் அந்த கீழே மாற்றி கொடுத்து என்ன பண்ணுவாங்க, அந்த ரீகரெக்ஷன்னா எல்லா கொஸ்டினும் பண்ண மாட்டாங்க. அது ஒரு சிலருக்கு மட்டும் அது ஆப்ட் ஆகும். அது மாதிரி போட்டுருவாங்க. இப்போ வந்து கொஸ்டின் நம்பர் 1ன்னு வச்சுக்கோங்களேன். அந்த கொஸ்டின் நம்பர் 1ல் நியூ ஆன்சர் கீ படி இந்த ஆன்சர் கொடுத்தா எத்தனை பேருக்கு மார்க் மாறும் அப்படின்னு அவங்க கமெண்ட் கொடுக்கும்போது அது டக்குன்னு மாறி உடனே வந்துடும். ஸோ இந்த எல்லா பேப்பரையும் வந்து ஆன்லைன் கரெக்ஷன் பண்ணுறது அப்படிங்கிறதா வந்து ஆன்லைன் கரெக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமானது. அது வந்து பெரிய ஒரு ப்ராசஸ். அதை முடிச்சிட்டாங்கன்னும் போது லாஸ்ட்டாக ஃபைனலாக வரக்கூடிய சின்ன சின்ன கரெக்ஷன் தான். நம்ம வந்து அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் எதெல்லாம் நம்ம கவர்மெண்ட் எஸ்ஐயில் ஓகே பண்ணுறாங்களோ அதை மட்டும் ஒரு சின்ன கரெக்ஷன் பண்ணி நமக்கு ஃபைனல் கீ முதல்ல ரெடி பண்ணுவாங்க. இப்போ நம்ம டென்டேட்டிவ் கீ விட்டாங்க இல்லையா, அடுத்து என்ன பண்ணுவாங்க, இந்த ஃபைனல் கீ இவங்க எதெல்லாம் ஓகே பண்ணிக்கிறாங்களோ, எதெல்லாம் டிஆர்பி நம்ம கொடுத்த அப்ஜெக்ஷன் எடுத்துக்கிறாங்களோ அதை வச்சு ஃபைனல் கீ போடுவாங்க. ஃபைனல் கீயை வச்சு சின்ன சின்ன சேஞ்சஸ் எல்லா OMRலையும் அதாவது வந்து அந்த எந்தெந்த OMRல வந்து மாணவர்கள் வந்து சரியான ஆன்சர் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ அது சின்ன சின்னது தான். அதை வந்து கம்ப்யூட்டரில் ஃபிட் பண்ணி இன்னொரு டைம் வித்தின் ஃபியூ ஹவரில் வந்து அந்த ஃபைனல் கரெக்ஷனும் முடிஞ்சு போயிடுங்க. அதனால் இப்போ மேஜராக பண்ணக்கூடியது இந்த பெரிய கரெக்ஷன் தான். அதை முடிச்சிட்டாங்க. ஸோ சிம்பிளான விஷயங்களை வந்து ஈஸியாக பண்ணி என்ன பண்ணுவாங்க, ஃபைனல் நம்ம ரிசல்ட் விட்டுருவாங்க. ஸோ நமக்கு வந்து டைம் இருக்கிறதுனால இப்போ அவங்க பொறுமையாக கூட பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து தற்போது எழுதியதன் கணினி வழியாக திருத்தம் நிறைவடைந்துள்ளது உண்மையாக இருக்கலாம். பெரும்பாலும் அதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை முடிச்சுட்டு தான் லாஸ்ட்டாக சின்ன சின்ன விஷயங்களை பண்ணுவாங்க. அடுத்து டிசம்பர் மாதத்திற்கான டெட் தகுதி தேர்வு வினாத்தாள் தயாரிப்பு நடைபெறுகிறதுன்னு சொல்கிறாங்க. ஸோ டிசம்பருக்கு வந்து எக்ஸாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காமன் டெட் எக்ஸாம் நமக்கு வந்து அந்த அக்டோபர்லேயே அதுக்கு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கணும். ப்ளஸ் டிசம்பர் அப்படி தான் ஆல்ரெடி சொல்லப்படுது, இருக்கிறதா தான் சொல்கிறாங்க. ஸோ பார்ப்போம், நம்ம அது என்னென்னு பார்ப்போம். ஓகே டீச்சர்ஸ், நம்ம இந்த சம்மந்தமாக இந்த கரெக்ஷன் முடிஞ்சிச்சு, அப்போ நம்ம பண்ண அப்ஜெக்ஷன்லாம் என்ன வீணாக போயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி இந்த ஆசிரியர் கேட்டிருந்தாங்க. ஸோ அதை தெளிவாக விளக்கணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ நான் கொண்டு வந்தேன். தேங்க்யூ.